ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே சூப்பராக ரேஷன் அரிசியில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் சேமியா வத்தல் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட மாவு எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு கம்மியான செலவில் நம்ம சூப்பரான ஒரு வத்தல் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இது தண்ணி ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. நம்ம வெறும் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரேஷன் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாவை சேர்த்துட்டு சூட்லேயே நல்லா கலரணும். அப்போ தான் நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகும். ஸோ இதை மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி வச்சு நல்லாவே மூடி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லாவே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நம்ம இன்னுமே சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்துக்கோங்க. மேஷர் உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷரில் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லாவே இதை பிசைஞ்சு விடணும். இப்போ நான் இங்கே ஒரு முறுக்கு பிழியிற குழாய் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சேமியா பிழியிற அச்சு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வத்தல் உங்களுக்கு நல்லா பெருசாக உப்பி வரும். ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாலே போதும். நம்ம நார்மல் சேமியா எப்படி பிழிவோமோ அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு நிறைய இடம் தேவை. நம்மளோட பால்கனி சின்னதாக இருக்குது, இல்லை டெரஸ் சின்னதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டாம். சின்ன ஒரு பால்கனியாக இருந்தாலும் சூப்பராகவே நம்ம இந்த சேமியா வத்தல் போட்டு முடிச்சிடலாம் வீட்லேயே. ஸோ என்னோடய பால்கனியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதான ஒரு பால்கனி தான். ஸோ அதே பால்கனியில் தான் நானும் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பால்கனியுமே ரொம்பவே ஒரு சின்ன பால்கனி. ஸோ இதை நம்ம ரொம்ப நாளைக்கு காய வைக்கணும்னு கிடையாது. சில பேருக்கு எங்கள் வீட்டில் வெயிலே வர மாட்டேங்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு 2 நாள் காய வச்சா போதும், சூப்பராக காஞ்சு போயிடும். நிறைய நாள் காய வைக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த வத்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போடுற சைஸ் ஒன்றா இருக்கும், அதாச்சும் நம்ம பிழிகிற சைஸ் ஒன்றா இருக்கும். வறுத்து எடுக்கும்போது ரொம்பவே பெருசாக வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்னோடய பால்கனி எவ்வளோ சின்னதானது. இதிலே தான் நான் எல்லா வத்தலையுமே போடுறேன். ஸோ இந்த வத்தல் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்லாவே காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ காரம் இல்லாமல் ஜாஸ்தி மசாலா இல்லாமல் இந்த வத்தல் நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது. அண்ட் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜீரணம் ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும். அண்ட் பெரியவங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும் இந்த வத்தல். ஸோ இப்போ நான் உங்களுக்கு நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு நம்மளோட சேமியா வத்தல் எல்லாம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா வத்தல் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது நம்மளோட சேமியா வத்தல், எவ்வளோ பெருசாக உப்பி வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ அடுத்த வத்தலையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக பொரிஞ்சு வருது. ஸோ நீங்கள் சைஸ் இன்னுமே பெருசாக போட்டிங்கனாலும் இன்னும் பெருசாக உங்களுக்கு பொரிஞ்சு வரும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சேமியா வத்தல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கையில் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வத்தல், அவ்வளோ யம்மியாக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.